அனைவருக்கும் சீரிய கலையின் சிலம்பத்தின் வழியாக உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எப்படி சிலம்பம் பழகுங்க. சிலம்பம் நிறைய பேர் பழகிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய வாய்ப்புகள் சிலம்பத்தில் வருது. அப்படி விளையாண்டாலும் நம்முடைய அப்பா, தாத்தா, பாட்டன் அவங்க விளையாண்ட கலைகளையும் கொஞ்சம் தயவு செய்து ஞாபகப்படுத்தி பழைய ஆசான்கள்கிட்ட வயசானவங்க இருப்பாங்க, 80 வயசு 70 வயசு 100 வயசு உள்ள ஆட்கள், அவங்ககிட்ட கேட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. அது உபயோகம் இல்லாமல் இருந்தாலும் பழைய காலத்து விளையாட்டு அடிவரிசை பாடங்கள்லாம் ஒவ்வொரு ஆசிரியரும் தனிப்பட்டமாக கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பாங்க உடற்பயிற்சிக்காக. அந்த பாடத்தை கேளுங்க. நம்ம எப்படி கேட்டு நம்ம பழகிற விதத்தில் தான் அவங்க நம்மகிட்ட கொடுப்பாங்க. நம்ம நல்ல எண்ணத்தில் பழகணும்னா நல்ல எண்ணத்தில் கொடுப்பாங்க. அவங்ககிட்ட பாடத்தை மட்டும் கற்றுக்கிடணும், இது அவங்க ஒதுக்கிடணும் அப்படின்னு நினச்சோம்னா கற்றுத்தர மாட்டாங்க. நல்ல எண்ணத்தோட, நல்ல குணத்தோட, அன்போட, ஒரு நேயத்தோட அவர்கிட்ட போய் உட்காந்து அவங்களா சொல்லி தருவாங்க. போனாலே அவங்களாவே சொல்லி தருவாங்க. எனக்கெல்லாம் கணபதி ஆசான் கேட்காட்டிலும் அவரே எனக்கு சொல்லித்தரார். நிறைய விஷயங்கள் சொல்லித்தரார். இப்படி விளையாடுப்பா, இந்த சூட்சமா இப்படி இருக்குன்ட்டு. இதுதான் குரு சிஷ்யம் உறவு. அப்படிதான் இருக்கும். நம்ம விளையாடும் போதே ஏதாவது பிரச்சனைனா அவர்கிட்ட கேட்டோம்னா அப்படியே அர்த்தத்தை சொல்லி, இந்த விளையாட்டு இப்படி விளையாடணும், இவ்வளோதான் வீசணும், இவ்வளோ ஒதுக்கி அடிக்கணும், இவ்வளோ ஸ்டெப்பு வைக்கணும், இதெல்லாம் யாரும் இந்த காலத்தில் சொல்லித்தர மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லித்தராமல் இருக்காங்க. ஆனால் இந்த காலத்துலேயும் இப்போவும் நம்ம குரு பக்தியோடு இருந்தால் எங்கே இருந்தாலும் நமக்காக ஆசான் கடவுள் மாதிரி, கடவுளுக்கு அடுத்து குரவன் குரு. குரவன்னா கடவுள், குருனா ஆசிரியர். இவங்க நமக்கு எப்பவுமே உறுதுணையாக இருப்பாங்க. நம்ம விளையாடுறத குறை சொல்லி நமக்கு அந்த அர்த்தத்தை புரிய வைப்பாங்க. அவரோட பாடத்தை நாகம் 16 கனவு பாடத்தை விளையாண்டாலும் இன்னும் எனக்கு சிறப்பாக விளையாடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. சின்ன சின்ன தப்புகள் இருக்கு, அந்த தப்பெல்லாம் திருத்தி விளையாடு அப்படின்னு இன்னும் சொல்லுதாங்க. அவரோட குரு வணக்கத்தை நமக்கு கற்றுக் சொல்லிக் கொடுக்கணும் தேவையே இல்லை. எவன் எப்படியும் போறான் அப்படின்னு. அதெல்லாம் இருந்தாலும் அவரோட பாடத்தை சூட்சமங்களாம் நிறைய சூட்சமும் சொல்லித்தராரு. இதுதான் குருவுக்கு அர்த்தம். அதே மாதிரி நீங்களும் குருவா ஆகணும்னா நீங்கள் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுங்க. நிறைய பேருக்கு விதைச்சு விடுங்க. கண்டிப்பா பலன் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஆசான் ஒருவர் தான் நாகம் 16 கணபதி ஆசான். கடலூர் மாவட்டம் நாகம் 16. குடும்பமே சிலம்பத்தில் கராத்தே, குஸ்தி, நாகம் 16 சிலம்பத்தில் சிறந்து விளங்கியிருக்காங்க. இப்போதைக்கு பெரிய ஆள்னா கணபதி ஆசான். அவன்கிட்ட போய் கற்றுக்கோங்க. பாடங்கள் நிறைய பாடங்கள் இருக்கு. யாருக்குமே வெளியே தெரிய மாட்டாங்க அவரை பற்றி. ஒரு பாடங்கள்லாம் நிறைய விஷயங்கள் நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். முடிய மாட்டேன், கால சூழ்நிலைக்கு முடிய மாட்டேங்க. நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா அழகாக போய் கற்றுக்கிட்டு உடற்பயிற்சியாக பண்ணுங்க. இப்போ சின்ன உடற்பயிற்சி பாருங்க. அடிவரிசை தான் நான் விளையாடுறது. எல்லாமே வீச்சு தான். தொடர்ந்து அப்படியே வீசு. 1 2 நிற்காம வரும். 4 5 6 7 8 9 10.
நம்ம தொடர்ந்து கம்ப நிற்காம விளையாட்டு பழகிக்கணும். இது ஒரு சிறந்த உடற்பயிற்சி தான். இதே போல நீங்களும் பழகுங்க. உடற்பயிற்சி ஏதாவது உடற்பயிற்சி பண்ணுங்க. அப்பதான் உடம்புக்கு நல்லது. சரி, இப்போ முடிச்சுக்கலாம். எனக்கு பிடிச்ச லைட்டா ஒரு சின்ன வீச்சு, அவ்வளவுதான். அனைவரும் சிலம்பம் பழகுவோம், ஆரோக்கியமுடன் இருப்போம். நன்றி, வணக்கம்.